வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. அந்த விசாரணையினுடைய ஒரு அம்சமாக 31 நபர்களிடம் நடத்தப்பட்ட DNA சோதனை தோல்வியடைந்திருக்கிறது. குற்றவாளிகளை தப்பவிட்ட தமிழக அரசு பாதிக்கப்பட்டோருக்கு எப்படி நீதி வழங்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து இன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதை பற்றியே பேச இருக்கிறது இந்த அரங்கு. அடுத்த கட்டமாக ஒரு 10 நபர்களிடம் உண்மை கண்டறியும் சோதனையை நடத்துவதற்கும் அனுமதி கோரியிருக்கிறது காவல்துறை. என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தில்? மீண்டும் தொடக்கத்தில் இருந்து விசாரணையை நடத்த வேண்டிய ஒரு கட்டத்திற்கு காவல்துறை தள்ளப்பட்டிருக்கிறதா என்று பேச விரும்புகிறது. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் பங்கேற்கிறார். மூத்த குற்றவியல் வழக்கறிஞர் திரு சூரிய பிரகாசம், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம், மக்கள் கண்காணிப்பகம் இயக்குனர் டாக்டர் ஹென்றி திபேன், வழக்கறிஞர். 4 பேரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போலாம். 4 பேருக்கு வணக்கம். ஹென்றி திபேன் சார் வணக்கம் சார். ஒரு நெடிய விசாரணை காலத்திற்கு பிறகுதான் இந்த DNA சோதனை எல்லாம் வந்தாங்க. முறையான நீதிமன்ற அனுமதியோடு இது நடத்தப்பட்டது. ஆனா அது கம்ப்ளீட்லி ஃபெயில்டு. யாரோட டிஎன்ஏவும் ஒத்து போகல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. சார், இது நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட தகவல் தானா சிபிசிஐடி போலீசாரால்? அதாவது இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் காலையிலிருந்து தொடர்ந்து இது போன்ற ஒரு செய்தி வந்திருக்குன்னு கூறுகிறார்கள். புதுக்கோட்டை SC/ST கோர்ட்ல போய் வெரிஃபிகேஷன் ஃபைல வெரிஃபிகேஷன் பார்க்கும்போது என்டையர் பேப்பர்ஸ் மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜோடைய சேம்பர்ஸ்ல இருக்கு. அதனால நாளைக்கு தான் இதை மெமோ போட்டு அங்க இருந்து ஃபொரென்சிக்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்காருன்னு நமக்கு தெரியும். அதனால அதிகாரப்பூர்வமான தகவல் இதுவரைக்கும் நம் கையில் இல்லை, என் கையில் இல்லை. நான் தொடர்பு வைத்திருக்கக்கூடிய இந்த வழக்கை புதுக்கோட்டை SC/ST கோர்ட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் இது சார்ந்து தகவல்கள் இல்லை என்பதை நேர்மையாக முதலில் சொல்ல விரும்புகிறேன் சார். ஆனா இதுல மருத்துவர் ராமதாஸை பொறுத்தவரை அவருக்கு அதிகாரப்பூர்வமாக தெரியாத ஒரு விஷயம் குறித்து அவர் எந்த கட்டத்திலும் அறிக்கை வெளியிட்டது கிடையாது. அதனால அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை உண்மை அப்படின்ட்டு நாங்க ஆழமாக நம்புகிறோம். அதனாலதான் இன்னைக்கு இந்த தலைப்பு விவாதத்திற்கு எடுத்தோம். இந்த டிஸ்க்ளைமர் நான் கொடுத்தேன். நீங்க எடுத்துக்கினது பத்தி பிரச்சனையே இல்லை எனக்கு. நான் என்னுடைய நிலையில முதல்ல தெளிவா சொல்ல விரும்புறேன். இது எனக்கு இது கன்ஃபர்மேஷன் லோவர் கோர்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து ஃபைல்ஸை பாக்குறதுக்கான அட்டெம்ப்ட் பண்ணோம். ஏன்னா எங்கேயாவது வந்திருந்தா அது அங்க வந்திருக்கணும். கண்டிப்பா ஃபொரென்சிக் லேப்ல இருந்து இந்த செய்திகள் வெளியே வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதனால நான் அவர் சொல்வது தவறுன்னு நான் சொல்லவே இல்லை. தயவுசெய்து அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஓராண்டு ஆயிருக்கு, இந்த சம்பவத்துல ஓராண்டு ஆயிருக்கு. DNA டெஸ்ட் ஒரு இந்த வழக்குல ஒரு பாகம். ஆனா இந்த DNA டெஸ்டுக்குள்ளார போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. இது உயர் நீதிமன்றமும் கண்காணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய வழக்கு என்று மறந்துவிடக்கூடாது. சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய முதல் பெஞ்ச் 21/3/2023 இருந்து தொடர் விசாரணை நடந்துட்டு இருக்கு. 29/3 நடந்திருக்கு, 14/9 நடந்திருக்கு, 7/11 நடந்திருக்கு, 4/12 அதாவது 4/12க்கு அப்புறம் ஹியரிங் நடக்கல. இப்ப 31/1 போட்டிருக்காங்க. இந்த உயர் நீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் காரணமாக உயர் நீதிமன்றத்துடைய கண்காணிப்பு மட்டும் இல்லாமல் இது போதாது என்ற காரணத்திற்காக ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி ஐயா சத்யநாராயணன் அவர்களை இதுல ஒன் மேன் கமிஷனாக நியமனம் செய்து 3 லட்சம் ரூபாய் அவருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் 2 முறை அரசினுடைய அதிகாரிகளுடன் இந்த கிராமத்திற்கே சென்றிருக்கிறார். சென்று அவர் ஒரு இன்டர்ம் ரிப்போர்ட் கொடுத்திருக்கார். அந்த இன்டர்ம் ரிப்போர்ட்ல 191 சாட்சிகளை சந்தித்ததாக அவர் கூறியிருக்கிறார். இதெல்லாம் ஆன் ரெக்கார்ட் நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்றேன். ஆனா அந்த DNA டெஸ்ட பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை இருக்கு என்றால், நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கக்கூடிய ஆட்சேபனை என்ன என்றால், வேங்கவேல் தலித் மக்கள் சார்பாக கொடுத்திருக்கக்கூடிய ஆட்சேபனை, நீங்க எந்த சாம்பிளை வைத்து DNA மேட்ச் பண்றீங்க, இதான் இஷ்யூ. அது நீங்கள் சாம்பிள் எடுக்கும் பொழுது நீங்கள் எந்த சாம்பிளை எடுத்தீர்கள்,
எந்த சாட்சிகள் முன் அந்த சாம்பிளை எடுத்தீர்கள் என்பதற்கு எந்த சாட்சியமும் கிடையாது. இதுதான் எஸ்சிஎஸ்டி கோர்ட்ல வந்து கொடுத்திருக்கக்கூடிய அப்ஜெக்ஷன்ஸ். அப்ப இது எப்படி மேட்ச் ஆகும்? நீங்க ஏதாவது சாம்பிள் எடுப்பீங்க, ஏதாவது சாம்பிள் எடுத்து இந்த சாம்பிள் மேட்ச் ஆகலைன்னு சொல்லிட்டு போறது. நீங்கள் சாம்பிள் எடுக்கும் பொழுது எந்த சாம்பிள் ஃபோரென்சிக் லேபுக்கு போயிருக்கோ அந்த சாம்பிள் எடுக்கும் பொழுது எந்த சாட்சிகள் முன்னிலையில் சிபிசிஐடி அந்த சாம்பிளை எடுத்தார்கள் என்று இதுவரை இன்னும் நீதிமன்றத்தில் அவர் சமர்ப்பிக்கவில்லை. ஆகவே எப்படி நீங்க 31 இல்ல நீங்க 50 சாம்பிள் டிஎன்ஏ எடுத்தாலும் மேட்ச் ஆகிறது ரொம்ப ரொம்ப கடினம் என்பதை இதில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. டோட்டலி ராங் பிரைமைஸ்ல நம்ம போயிருக்கிறோம். ரொம்ப அந்த கோர்ட்லயே வந்து உயர் நீதிமன்றத்திலேயே அவங்க நீதிபதிகளே வழக்கை தீர்ப்பு சொல்லும் போது ஒன் ஆஃப் தி ஆர்டர் சொல்லும் போது அவர்கள் ரொம்ப ஓப்பனாக சொல்லுகிறார்கள். அதை நான் அப்படியே வாசிக்க விரும்புகிறேன். ஏன்னா இது ஹைகோர்ட் ஆர்டர். நோ ஒன், அதாவது இது வந்து 14/9/23 14/9/23 கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டர். அதுல பேராகிராஃப் 5 அவர்கள் கூறுகிறார்கள், today the report is filed by the 9th respondent to suggest that 191 witnesses have been examined. No one is arrested till date. The investigation is conducted from various angles. வெவ்வேறு கோணங்களில் விசாரணை செய்திருக்கிறார்களாம். அதாவது பொலிட்டிக்கல், கம்யூனல், பர்சனல் அண்ட் ஆல் அதர் ஆங்கிள்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த ரியல் கல்பிரிட். எனக்கு இது வந்து ரொம்ப சிரிப்பா இருக்கு. நான் எங்களுடைய நம்முடைய சிபிசிஐடி போலீஸை வந்து நான் தப்பு கணக்கு போடக்கூடிய ஒரு நபர் கிடையாது. கண்டிப்பாக தரம் வாய்ந்த காவலர்கள் தலைமையில் விசாரணையை கொண்டு செல்லக்கூடிய சிபிசிஐடி இருக்கிறார்கள் என்பதை நான் நம்பி சொல்லுகிறேன். இது கண்டிப்பா ஃப்ரம் த பிகினிங் there is a political interference in this case. அது வந்து அன்பார்ச்சுனேட்லி சிபிசிஐடி போலீஸ் அதுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நான் மிக பணிவுடன் முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு கிராமத்தில் நடந்தது என்று நினைக்க வேண்டாம். இந்த ட்ரெண்டை வந்து இது ஒரு ட்ரெண்ட் என்று காட்டுவதற்காக நான் இன்னொரு சம்பவத்திற்குள் கூற விரும்புகிறேன். 21/11/23 சில மாதங்களுக்கு முன்பு, 2 மாதங்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருவெண்டபூர் என்ற அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் சமையல் வேலை முடிந்த பிற்பாடு அந்த டேங்க்ல வந்து மலம் கழிந்திருக்கிறது. அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைசெல்வி மோகன் என்பவர் உடனடியாக கிராமத்துக்கு வருகிறார். வரும்போது உத்தரமேரூர் எம்எல்ஏ திரு சுரேஷுடன் வருகிறார். அவர்கள் வந்து அங்கு மக்களுடன் பேசி இரவோடு இரவாக அந்த டேங்கை இடிக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்கிற இது என்ன காட்டுது? சாதிய பாகுபாடு ஊறி இருக்கு என்பது காட்டுகிறது. இதை நீங்கள் டேங்கை இடிக்கிறதுனால இது தீர்த்து கட்ட முடியுமா? இங்க எஃப்ஐஆர் வந்து இந்த இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய வழக்கினுடைய எஃப்ஐஆர் 26/12 அன்று போடப்பட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர். இது போக 2 எஃப்ஐஆர் இருக்கு. 27ஆம் தேதி ஒரு எஃப்ஐஆர் இருக்கு. 2 எஃப்ஐஆர். அந்த 2 எஃப்ஐஆர்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு. எஸ்சிஎஸ்டி கோர்ட்டை சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. ஒன்னு தலித் மக்களை வந்து கோயிலுக்குள் விடவில்லை என்று, இன்னொரு வந்து டீ கடை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. இது 2த்திலையும் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அந்த 2 சார்ஜ் ஷீட் இன்வெஸ்டிகேஷனையும் மக்கள் கொஸ்டின் பண்ணி அந்த ட்ரையல் கூட ஆரம்பிக்க முடியாத நிலையில் இருக்கு. ஆகவே எஸ்சி/எஸ்டி வன்கொடுமை சட்டத்தை உண்மையாலும் அமலாக்கக்கூடிய ஒரு தாகத்துடன் இந்த அரசு இருக்கு என்பதை அவருடைய செயல்பாடு காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டுடன் நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நான் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றேன். இது வந்து ஹைகோர்ட் மானிட்டர்ட் கமிட்டி, ஹைகோர்ட் மானிட்டர் ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் வந்து மானிட்டர் பார்த்துட்டு இருக்காரு. இருந்த போதிலும் 1 வருடம் ஆயும் எந்த ப்ரோக்ரஸ் இல்லைன்னா உங்களுடைய மேட்சிங் சாம்பிள் உண்மையான அந்த சாம்பிள் தான் எடுத்துட்டு போனீங்களான்றது தெரியல. கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவமாக பார்க்கல. தமிழகத்திற்கு நாம் எந்த சமூக நீதியை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் கைகோர்த்து ஒருமித்த குரலாக கூறுகிறோமே, அதற்கு பங்க விளைவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் மட்டுமல்ல, ஒரு விசாரணையும் இந்த விசாரணையாக மாறி இருக்கு என்பதை மிக வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். ஆகவே சாதிய பாகுபாடு என்பது வெறும் இந்த வாட்டர் டேங்க் சமாச்சாரத்தில் மட்டும் பார்க்க வேண்டாம். பல சம்பவங்களில், தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல சம்பவங்களில் அரசு சாதிய பாகுபாட்டிற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வேகமாக எடுத்திருக்கு, உறுதியாக எடுத்திருக்கு என்பதை
நம்மால் பார்க்க முடியல என்ற வேகம் என்ற ஆதங்கம் உள்ளத்தின் ஆழத்தில் எனக்கு இருக்கு என்பதை மிக வருத்தத்துடன் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது there should be a political will to abolish untouchability, to abolish caste discrimination. அது இல்லாத வரைக்கும், அந்த பொலிட்டிக்கல் வில் இல்லாத வரைக்கும் யார் ஆட்சியில் இருந்தாலும் நம்ம என்ன இசங்களை பேசினாலும் சரி, சாதிய பாகுபாடு ஊறி போன ஒரு விஷயமாக தொடர்ந்து இருக்கு என்பது எடுத்துக்காட்டு தான் வேங்க வயல் என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். ஓகே சார், ஓகே. சூரிய பிரகாசம் சார், சாரும் லாயரு, நீங்களும் லாயர் தான். ஆனால் இந்த ஓராண்டாக இதில் பெரிய அளவு சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த ப்ராக்ரஸும் இதில் நடக்கலை அப்படின்ட்டு சொல்கிறாரு. இது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு ஒன் மேன் கமிஷன் போட்டிருக்கிறாங்க. லோயர் கோர்ட்டில் நடக்குது, ஹைகோர்ட்டோட மானிட்டரில் இருக்குது. இப்படி இருந்தும் இங்கே இருக்கக்கூடிய சிபிசிஐடி இதை முழுமையாக விசாரிக்கல, இது ப்ராக்ரஸில் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்களே. சட்ட நடைமுறைப்படி அது சரியா சார்? இப்படி தான் இருக்குமா இந்த ப்ராக்ரஸ்? இல்லை நிஜமாலுமே அவங்க வேலை செய்யலையா? இல்லை, இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ குறிப்பிட்ட மதத்திற்கோ குறிப்பிட்ட மக்களுக்கோ எதிராக இல்லை. இது மனித குலத்திற்கே எதிரான ஒரு மிகப்பெரிய கொடுமை. இது கரெக்ட். இதை யார் பண்ணியிருந்தாலும் அதை மன்னிக்கவே கூடாது. இதில் நீங்கள் சொன்னீங்க இது இப்படி சரியான நடைமுறையில் தான் இது போகுதான்ட்டு. இல்லைன்னு சொல்றது இல்லை, அதுதான் உயர் நீதிமன்றமே தலைமை நீதிபதி அமர்வே இப்போ டிசம்பர் மாதம் விசாரணை போது சொல்லிட்டாங்க, இது டாடி இது ப்ரொசீஜர் இது ஆகுது, இதில் இன்வெஸ்டிகேஷனே சரியாக வரல, இது அப்படியே தள்ளாடுது. இது ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயண அறிக்கையே அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த அறிக்கையிலையும் ஒரு ப்ராக்ரஸ் இல்லைன்னு அவரும் தான் சொல்லியிருக்காரு. சரியான பாதையில் இது விசாரணை நடைபெறலன்றதை ஜஸ்டிஸ் சத்யநாராயணாவும் சொல்லியிருக்காரு. இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டே இதை விட ஒரு பெரிய கண்டனம் யாரும் தெரிவிக்க முடியாது. ஒரு தலைமை நீதிபதி அமர்வே இதில் இது டார்டி ப்ராக்ரஸ் அப்படின்னும் போதே கவர்மெண்ட் விழிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா இவங்க தர நீதிமன்றத்துக்குன்னு தனியாக இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கிடையாது. அவங்க போலீஸை தான் நம்பி ஆகணும். அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணா அவருக்கும் பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவரும் தனியாக கிடையாது. அவரும் போலீஸ் தான் நம்பி ஆகணும். ஸோ ரெண்டு பேருமே போலீஸ் தர இன்புட்டை வச்சு தான் கேஸை இது பண்ண முடியும். பட் அவங்களே இது சரியான பாதையில் செல்லணும்னு அவங்களே சொல்லிட்டு அப்புறம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் பாருங்கள், நீங்கள் சொன்னார் இது அசம்ஷன் தான். நீங்கள் சொன்னீங்க டாக்டர் ராமதாஸ் சார் இதை ஆதாரம் இல்லாத பேச மாட்டார்னு. அதுக்கு புதுசாக கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஏன்னா அது இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஃபெயில் ஆனதுனால தான் 10 பேர் மேலே லைட் டிடெக்டர் டெஸ்ட் வேணும்னு சொல்லி இப்போ டிசம்பரில் திருப்பியும் அந்த கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட் ஃபெயிலியர் இருந்தால் தானே டிஎன்ஏ டெஸ்ட் 10 பேருக்கு கேட்குறாங்க. உண்மை கண்டறியும். ஆமாம், அதுதான் உண்மை கண்டறியும். லைட் டிடெக்டர் டெஸ்ட், உண்மை கண்டறியும் டெஸ்ட் கேட்குறாங்க. உண்மை கண்டறியும் டெஸ்ட் சயின்டிஃபிக்காக அதை நீங்கள் வச்சு யாருக்கும் கன்விக்ஷன் வாங்கி தர முடியாது. அதை வச்சு இவர் இந்த ஆள் பொய் சொல்றானா இல்லையான்னு சொல்லி உண்மை கண்டறியும்ங்கிறது நார்கோ டெஸ்டா சார்? ஆமா, அதுதான் நார்கோ டெஸ்ட் தான். அதுதான் லைட் டிடெக்டர் டெஸ்ட் காமன். அதாவது சார், இப்போ நம்ம இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? டிஎன்ஏ டெஸ்ட் முதல்ல எடுக்கிறாங்க, அது மேட்ச் ஆகல அப்படிங்கிறதுனால இப்போ லைட் டிடெக்டர் டெஸ்ட் எடுக்கலாம். அதாவது சில பேர்ல சந்தேகத்தை ஃபிக்ஸ் பண்ணா அவங்க கோஆப்ரேட், ஏன்னா நீங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நீங்க கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி நீங்க யாரையும் கம்பல் பண்ண முடியாது. ஆமா, அதனால் அன்லெஸ் நீங்கள் அக்யூஸ்டாக இருந்தால் தவிர தான் கம்பல் பண்ண முடியுமே தவிர நீங்கள் போகிறவங்க வரவங்களாம் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுங்கன்னா எத்தனையோ பேர் என்னால் முடியாதுன்னு சொல்லலாம். அது கோர்ட்டு கம்பல் பண்ணுறது கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது. அதனால் இதில் என்னென்னா விசாரணை சரியாக நடைபெறவில்லை. பிகினிங்கில் இருந்தே சார் சொன்ன மாதிரி பிகினிங்கில் இருந்தே ஒரு ஹிடன் அஜெண்டாவோட தான் எல்லா அமைப்புகளுமே செயல்பட்டதாக நானும் கருதுகிறேன். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு வில்லேஜில் நடக்குது, எத்தனையோ மாடர்ன் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. கண்டுபிடிக்கிறேன்னு நினச்சா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்குன்றதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க தமிழ்நாடு போலீஸில், இதுன்னு வெல் ட்ரெயின்டு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இருக்காது. பட் இதை சரியான பாதையில் நீதிமன்றமே கண்டிக்கிற அளவுக்கு இந்த விசாரணை முறையாக நடக்கலைன்னு போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. நீங்கள் இதை ஒரு வெறும் குற்ற சம்பவமாக பார்க்கணும். இதில் எது ஜாதி அரசியல் எங்கே வந்துச்சு, அரசியல் எங்கே வந்துச்சு, எதுவுமே தேவையில்லை. இது மனித குலத்திற்கு எதிராக இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய அநீதி. அவ்வளோதான். ஒரு கிரைம் அங்கே நடக்குது. அந்த கிரைமாக நடந்து நீங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி
சட்டத்தின் மேலே நிறுத்த வேண்டியதானே. அதை விட்டுட்டு வந்துட்டு இந்த கம்யூனிட்டியை பிடிச்சா அந்த கம்யூனிட்டி போராடும், அந்த கம்யூனிட்டியை பிடிச்சா இந்த கம்யூனிட்டி போராடும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், நாளைக்கு சாதிய மோதல் வரும்னு சொன்னால் வரதான் செய்யும். தப்பு பண்ணவங்களை வந்து பிடிச்சோம்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்குன்ட்டு வந்து உண்மை குற்றவாளிகளை நம்ம தப்ப விட்டு இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்தை பண்ணவங்களை வந்துட்டு அவங்க வந்து சாதிக்கு பின்னாலோ மதத்துக்கு பின்னாலோ மொழிக்கு பின்னாலோ வந்துட்டு அவங்கள அடைக்கலம் தேடின்னு அவங்கள விடுறதுக்கு வந்து இது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இதில் வந்து இன்னொரு இதுன்னு சொன்னால் அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்துட்டு தொடர்ந்து 3 தடவையாக வந்துட்டு மெடிக்கல் லீவில் இருக்கார். ஏன் அவர் இல்லைன்னு சொன்னால் வேறு யாருமே கிடையாது. அதனால டோட்டலாக ப்ராக்ரஸே ஆஸ் ஆன் டேட் ப்ராக்ரஸ் கிடையாது. அப்படியே கிடப்பில் கிணத்துல போட்ட கல்லுன்ற மாதிரி இதுவும் வந்து கிடப்பில் போடப்பட்ட ஒரு ஃபைலாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து அவர் மெடிக்கல் லீவில் போயிருக்காரு, அதனால் வந்துட்டு ஐஓ போக முடியலன்றதெல்லாம் வந்து ஏற்றுக்க. அதுவும் இது மாதிரி ஒரு சென்சிட்டிவ் கேஸு 1 இயர் 1 வருஷம் 1 மாதம் ஆச்சு. 26 டிசம்பர் இந்த நம்ம வந்து ஜனவரி 26 குடியரசு நாள் கொண்டாட போகிறோம். இந்த ஒரு குடியரசு நாளில் கூட வந்துட்டு ஒரு மனிதனுக்கு சக மனிதர்களால் இயக்கப்படுற கொடுமையை வந்து நம்ம வந்து தடுக்க முடியலன்னு சொன்னால் அப்புறம் நமக்கு எதுக்கு அரசியல் சட்டம், நமக்கு எதுக்கு சுதந்திரம்? நம்மளும் வந்து கற்காலத்துக்கே போயிடலாமே. கற்கால மனிதர்கள் கூட இது மாதிரி நடந்திருக்க மாட்டாங்க. நம்ம வந்து பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசுன்றோம், ஜனநாயகம் மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்றோம், நாகரிகத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிறோன்றோம். பட் எல்லாமே ஒரு இன்சிடெண்ட்டில் தெரிஞ்ச இன்சிடெண்ட் ஒன்று, தெரியாத இன்சிடெண்ட். இந்த வக்ர புத்தி பிடித்த மனிதர்களை வந்து நீங்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அது ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து நடவடிக்கைன்னா இப்போ நீங்கள் என்ன அரெஸ்ட் கேட்குறீங்க? ஆமாம், கண்டிப்பாக சார். ஆமாம், இது நான் தான் சொன்னேன், இது வந்து ஒரு குற்ற செயல். குற்றம் பண்ணணும், நீங்கள் அரசு தானே பண்ணியாங்கன்னா வேற என்ன பண்ண முடியும்? அவனுக்கு பாரத ரத்னாவை கொடுக்க முடியும்? ஓகே ராஜாராம் சார் 2 பேருமே கற்றறிந்த வழக்கறிஞர்கள். ஆனால் இங்கே வந்து இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு உங்கள் சார்ஜ் ஷீட்டில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஆர்கியூ பண்ணி உங்கள் அக்யூஸ்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் 2 பேருமே. இவங்க பேசலாம் சார், ஆனால் கிரவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும். இதில் வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த வழக்கை பொறுத்தவரை காவல்துறைக்கு நிர்பந்தம் இருக்கா? இல்லை இதில் சரியான கோணத்தில் தான் காவல்துறையினுடைய விசாரணை நடந்துகிட்டு இருக்கா? இப்ப வந்து வழக்க பொறுத்தவரை இது ஒரு சென்சிட்டிவ் கேஸ். சரி, இந்த கேஸ் நடந்து 1 இயர் ஆகி போச்சு. இந்த 1 இயர்ல இது வரைக்கும் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணல. இத வந்து உயர்நீதிமன்றம் கண்காணிக்குது. அதே மாதிரி வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி அவங்க ஒரு கமிஷன் போட்டு அவங்களும் என்கொயரி பண்ணிருக்காங்க. இப்போ சிபிசிஐடில இருந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க, அது மேட்ச் ஆகலன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த கேஸ பொறுத்தவரை அத மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கிற பட்சத்துல காவல்துறை வந்து ஒரு ஆண்டா சரியான முறையில நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இது சிபிஐ என்கொயரி அனுப்பலாம். ஏன்னா ஹைகோர்ட் கையில தான் இருக்கு. அவங்க ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா சிபிஐக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா கேஸ். ஏன்னா லோக்கல்ல இருக்கிற போலீஸ், அதாவது சிபிசிஐடி போலீஸ் வந்து இப்ப நம்ம ஹென்ரி டிபென்ஸ் சார் சொன்னாரு, அவங்க வந்து ஏதோ ஒரு தயங்குற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது சூரிய பிரகாஷ் சார் அதை தான் சொன்னாங்க. இந்த இதை வந்து ஹைகோர்ட்டும் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அப்சர்வ் பண்றப்போ அவங்க வந்து அடுத்த ஏஜென்சிக்கு கொடுக்கலாம். ஏன்னா வந்து இது வரைக்கும் பண்ணிருக்கலாம் கரெக்டா தப்பா அப்படிங்கறத அவங்க வந்து ஒன்னு ரிவ்யூ பண்றாங்க. இப்போ கடைசியா சொன்னாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து மெடிக்கல் லீவ்ல இருக்காரு. மெடிக்கல் லீவ்ல இருந்தாச்சுன்னா இன்னொரு ஆபீசர் வந்து யாரு கூட இருந்தாங்களோ அவங்க அதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். அந்த ஐஓ தான் அப்படிங்கிறப்ப அந்த ஐஓ இல்லாத போது அவரு கூட யாரு இந்த கேஸை பத்தி அசிஸ்ட் பண்ணி கூட இருந்தாங்களோ அவங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். மேலதிகாரி இருக்காங்க, மேலதிகாரி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், இப்படி பண்ணி அப்படி பண்ணுங்கன்னு. அதனால அது வந்து சரியான முறையில போகுதா அப்படிங்கறத வந்து சிபிசிஐடில மேலதிகாரி இருக்காங்க, ஏடிஜிபி இருக்காங்க, ஐஜி இருக்காங்க, டிஐஜி இருக்காங்க, எஸ்பி இருக்காங்க. அவங்க வந்து இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி இத வந்து மனித குலத்துக்கு ஒரு கொடுமை ஏற்படுத்திய வழக்கு இது. இந்த வழக்குல வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும். அப்பதான் வந்து பொதுமக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை கிடைக்கும் காவல்துறை மேல. அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்கணுங்கிறதா என்னோட கருத்து. சார் நேரடியாக சார் போலீஸ் இதுல வேலையே செய்யல, அவங்க வந்து எந்த அவங்க வந்து இதுல வந்து சரியா விசாரணை நடத்தலை, யாரையும் கைது பண்ணல, இதுக்கு பின்னால அரசியல் அழுத்தங்கள் இருக்கு, இப்படியெல்லாம் எந்த குற்றச்சாட்டையும் நாங்கள் வந்து முன்வைக்க விரும்பவே கிடையாது. ஆனால் பொதுவாக ஒரு இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் கேஸில் அரஸ்ட்டு காட்டுறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு சமூக பதற்றத்தையும் ஒரு ஜாதி பிரச்சனையும் உருவாக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த கைதையும் காவல்துறை இப்போது வரை செய்யாமல் இருக்காங்களா? இல்லை இதில் வந்து கிடைத்தது வந்து வெறும் மல உருண்டைகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால
தவறான நபரை கைது செய்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுனால இந்த தாமதத்தை காவல்துறை மேற்கொண்டு வருகிறதா? அதாவது நம்ம காவல்துறை வந்து நிச்சயமான அக்யூஸ்ட் தெரிஞ்சு அதுக்குள்ள எவிடன்ஸ் இருந்தாதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, எடுத்த உடனே யாரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணிட முடியாது. சந்தேகத்தின் பேர்ல யாரும் கைது பண்ண முடியாது. கைது பண்ணா நாளைக்கு கைது பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோர்ட்ல ஆஜர் பண்றப்போ அதுக்குள்ள எவிடன்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஜட்ஜி ரிமாண்ட் பண்றாங்க இல்லையா, ரிமாண்ட் பண்ணக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கேட்பாங்க, நீங்க வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, என்ன கிரவுண்ட்ஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எந்த அடிப்படையில, எந்த இன்வெஸ்டிகேஷன்ல, எந்த லைன்ல நீங்க அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேக்குறப்போ இவங்க அதுக்குள்ள எவிடன்ஸ் கொடுத்தாகணும். இதை வந்து நம்ம வந்து அவசரப்பட்டு அரெஸ்ட் பண்ண முடியாது. எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் அரெஸ்ட் பண்ணணும். ஆக 1 இயர்ங்கிறது வந்து ஒரு லாங் பீரியட். நிச்சயமா வந்து அதுல ஒரு சந்தேகம் இருக்குமானால் உயர்நீதிமன்றம் இதை சிபிஐக்கு மாத்தலாம். ரெண்டாவது, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரும் அவங்க வந்து லீவ்ல இருக்காங்கன்னா மேலதிகாரிகள் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு இதை வந்து ப்ரொசீட் பண்ணணும். ப்ரொசீட் பண்ணி எவ்வளவு குயிக்கா கண்டுபிடிக்க முடியுமோ அந்த கேஸை கண்டுபிடிக்கக்கூடிய வழியை பார்க்கணும். வந்து தயக்கமா நாளாக காவல்துறை மேல சந்தேகங்கள் தான் வளர்ந்துகிட்டே போகும். காவல்துறை வந்து நினைச்ச உடனே ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்குள்ள தகுந்த சாட்சிகள் இருந்தால் மட்டுமே அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனா அதுக்காக எடுத்துக்கிட்டது ரொம்ப நாள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே சார், இது அந்த 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 வேங்கை வகைகள் பகுதியை அது கொஞ்சம் ஜாதி பிரச்சனை இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது அந்த சம்பவம் நடந்த பிறகு எல்லாருக்கும் ஓரளவு தெரிய வந்துருச்சு. அந்த புதுக்கோட்டையில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இந்த வழக்கு நீதிமன்றம் தாமதப்படுத்துகிறது, விசாரணை சரியில்லைன்னு சொல்லுது. சார் மாதிரி இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் லாயர்ஸும் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ப்ரெஷர் காரணமாகவே காவல்துறையினுடைய விசாரணை கட்டுப்படுத்தப்படுகிறதுங்களா சார் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அரசாங்கத்தால்? நிச்சயமா அது போல ஒரு சந்தேகம் வருது. ஆனால் என்ன சொல்றேன்னா, இது ஒரு அகன்ற பார்வையோடு பார்க்கும்போது ஆண்டாள் அடிமை மேலோர் கீழோர் என்பது மாறாதோ, அன்று ஒரு நாள் ஏங்கியதுண்டு இன்று கிடைத்தது பதில் ஒன்றுன்னு கண்ணதாசன் 1964 பாடிட்டார். அன்னைக்கே பதில் கிடைச்சிச்சுன்னு. ஆனால் எத்தனை பெரியார்கள் இருந்தாலும் சரி, எத்தனை சீர்திருத்தவாதிகள் இருந்தாலும் சரி, எத்தனை வைத்தியநாத ஐயர்கள் இருந்தாலும் சரி, தீண்டப்படாத மக்களாகவே தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள், எத்தனை சட்டம் இருந்தாலும். இது வந்து நம்மள மாதிரி இப்போ சிட்டியில் வந்து பெரிய அளவில் தெரியாது, அது இலைமறைவு காயாக இருக்குது. ஆனால் பட்டி தொட்டி எங்கும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வன்கொடுமைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த புதுக்கோட்டை இறையூர் ஊராட்சி வேங்கை வயல் ஒரு சாம்பிள், அவ்வளோதான். இது போல் அறிவிக்கப்படாத எத்தனையோ வன்கொடுமைகள் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல கூட இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி இப்போ ஹென்றி சொன்னார், என்ன சொன்னார், 2 வழக்குகள் கூட இருக்குது. என்ன வழக்கு? ஐயனார் கோயிலுக்குள்ள அனுமதி கிடையாது, தாழ்த்தப்பட்டு அங்கேயே. அது இன்னைக்கு நேற்று இல்லை, இந்த மலம் கலந்த பிறகு கிடையாது. 19ஆம் நூற்றாண்டு கோயில்ன்றாங்க. 3 தலைமுறைக்கு மேல அனுமதிக்கப்படாமல் தான் இருக்கிறது. அதே மாதிரி டீ கடையில், அங்கே பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் இரட்டை குவளை சிஸ்டம் இருந்துட்டு இருக்குது. இப்போ இந்த மலம் கலந்தது வெளியே வந்த பிறகு இந்த விஷயங்கள் வெளியே வருது. அப்போ இதுவும் வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு கிரிமினல் குற்றங்கள். இது எப்போ வெளியே வருதுன்னா, கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாள் 26ஆம் தேதி டிசம்பர் 2022 5 சிறுவர் சிறுமியர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு. அப்போ உடல்நிலை பாதிச்சோன்னா அவங்கள கொண்டு போய் அந்த அப்பாவி மக்கள் மொத்தமே 32 குடும்பங்களும் என்பதாக இருக்குது. அந்த தெருவே வேங்கை வயல்றது ஒரு தெரு, அது கிராமம் கிடையாது, ஒரு தெரு தான். அந்த தெருவுக்கு ஒரு தனி தொட்டி வச்சதே பெரிய விஷயம். நீர் தேக்க தொட்டி, ஒரு தனி தொட்டி இருக்கக்கூடாது, 10,000 லிட்டரு. அதுவே வந்து ஒரு தவறு தான், அரசாங்கத்துடைய தவறு தான். அப்படி இருக்கும்போது அந்த உடல்நிலை சரியில்லாமல் புதுக்கோட்டை மருத்துவமனையில் சேர்த்த பிறகு அந்த டாக்டருங்க சொல்கிறாங்க என்னன்னா, தண்ணியில் ஏதோ பட்டிருக்குது, அந்த இவங்க குடித்த தண்ணியில் ஏதோ ஒரு கலந்துருக்குது, அதை போய் பாருங்க சொன்ன பிறகு அந்த நீர் மேல் தொட்டியில் போய் பார்க்குறாங்க. அந்த ஒரு இது இருக்குது மூடி, அந்த மூடியை வந்து சிறுவர்கள் தூக்க முடியாது, பெரியவர்கள் தான் தூக்க முடியும், அந்த அளவுக்கு ஹெவியானது. அப்போது பெரியவர்கள் தான் ஏதோ ஒன்று செய்திருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. இதற்கு முன்னால் அங்கே என்ன வந்து தகராறு ஏற்பட்டது, எந்த சமூகத்தோட தகராறு ஏற்பட்டது, இதையெல்லாம் பார்க்கணும். இப்போ அங்கே ஊராட்சி மன்ற தலைவர் பத்மா இருந்தாங்க, அவங்க கணவர் முத்தையா இதற்கு முன்னால் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாங்க. அந்த நீர் தொட்டியை வந்து திறந்து விடுறது, நீரை ஏற்றுறதுக்கு வந்து சண்முகம்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எதை பிணக்கு வந்துச்சா, இதெல்லாம் வந்து ஊடகங்களில் வந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு அதில் உண்மைத்தன்மை தெரியாது. ஆனால் இதெல்லாம் ஏதோ ஒன்று முன்கூட்டியே ஏதோ ஒரு நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்குது. ஆனால் இதற்கு பிறகு விசாரணை பண்ண வேண்டும். இப்போது நான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் விசாரணையில் தொய்வு இருக்கும்னு நினைக்கவே இல்லை. அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கலாமோ என்ற சந்தேகம் தான் நம்ம எல்லாருக்கும் வருது. எடுத்த உடனே மாவட்ட ஆட்சியர் கவிதாராம்
அவங்க என்ன செய்கிறாங்க, உடனே உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வருவாய் கோட்டாட்சியர் குழந்தைசாமி தலைமையில் சமரச பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த சமரச பேச்சுவார்த்தையில் எல்லா சமூகமும் கலந்துக்கிறாங்க. அந்த தலைவர்கள் அவங்க சொல்கிற 3 கண்டிஷன் என்னன்னா, உண்மை குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும், முதல் அந்த குழு தீர்மானம். ரெண்டாவது என்னன்னா, அந்த அய்யனார் கோயிலில் எல்லாரையும் அனுமதிக்கலாம், தவறு கிடையாது. மூன்றாவது, அந்த டீ கடையில் இரட்டை கொலை முறை இருக்கக்கூடாது. இந்த 3 தீர்மானம் எல்லா சமூகமும் சேர்ந்து தானே போட்டிருக்காங்க. அப்போ அந்த சமூகத்தார் மீது ஏன் யாரோ ஒருவர் 2 பேர் செய்த தவறு, அந்த சமூகம் செய்த தவறு கிடையாது. அப்போ நடவடிக்கை எடுக்க தயங்கக்கூடாது. அதுதான் என்னன்னா, முதல்ல தனிப்படை அமைச்சாங்க, ஏடிஎஸ்பி ரமேஷ் கிருஷ்ணன் தலைமையில். அதற்கு பிறகு அவன் விசாரணையில் அந்த 1 வாரம் 10 நாள்ல என்ன தெரியுதுன்னா, யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மேலேயே இந்த குற்றத்தை திருப்பக்கூடியதாக இந்த போக்கு போதுன்னு அந்த மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுது. அதற்கு பிறகுதான் 14ஆம் தேதி ஜனவரியில் வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு அனுமதிக்கிறாங்க அரசு. சிபிசிஐடி விசாரணை என்ன ஆகுதுன்னா, அதுவும் தன்னுடைய திசையை பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் திருப்புதோன்னு தான் ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறாங்க அந்த மக்கள். மனு கொடுத்து இது வந்து வேற திசையில போகுது, பாதிக்கப்பட்டவங்க நாங்க எங்க மேலேயே திரும்புற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகுதான் அரசாங்கம் என்ன செய்யுது, ரிட்டையர்டு நீதிபதி எம் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை குழு அமைக்கிறோம். அந்த குழுவும் நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் பண்ணிச்சு. ஆனால் இதற்கு பிறகும் ஏன் நடவடிக்கை இல்லை? இப்போ என்னன்னா, சிபிசிஐடி அவர் எஸ்பி தில்லை நடராஜன் அவர் தலைமையில் தான் விசாரணை நடக்கிறது. அந்த இதுதான் வந்து இந்த 31 பேர் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னு சொன்னதால் தான் 10 பேருக்கு வந்து உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணுன்றாங்க. 221 பேரை வந்து நாங்கள் விசாரணை செய்திருக்கிறோம் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ராஜாராம் சொன்ன கருத்தில் கூட நான் மாறுபடுறேன். எப்படின்னா, அரசு போலீஸ் துறை வந்து தகுந்த ஆதாரம் இல்லாமல் யாரையும் கைது பண்ண முடியாது. நம்மளே அரவிந்தன் எவ்வளோ பார்த்துருக்குறோம், சந்தேகத்தின் பேரில் எத்தனை பேரை எப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த அரசாங்கம். அதுக்கப்புறம் பெயிலில் விடுவாங்க, அப்புறம் பார்த்தா அது கேஸ் ஒன்றும் இல்லாத இருக்கும். அதுபோல் சில வந்து கைதுகள் வந்து சிலது செய்தாகணும் சந்தேகத்தின் பேரில். அப்போ செய்யும்போது தான் அடுத்தவர்கள் வந்து செய்தவர்களை சொல்லுவான், இவன் செய்ததால் அப்பாவை பிடிச்சி போயிட்டாங்க பற்றியானுவான். அப்போ வந்துடும். இது ஒரு வகையான புலன் விசாரணை, அவ்வளோதான். அப்போ சந்தேகப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறவங்கள சந்தேகப்படணுமா இல்லையா? அவங்க குற்றவாளியே இல்லைன்னு தெரியாது, ஆனால் குற்றம் செய்யக்கூடிய இடத்தில் இருந்தவர்களை சந்தேகப்பட வேண்டுமா? அதனால் காவல்துறைக்கு இது தெரிந்திருக்கலாம். இன்னொன்று, இப்போ 3வது கட்டமாக சிபிஐ விசாரணை நம்ம சொல்கிறோம். முன்னாடியே கேட்டாச்சு, சிபிஐ விசாரணையிலையும் இதே தொய்வு தான் இருக்கும், அதுலேயே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதில் என்னன்னா, இதை வந்து கிராமப்புறம் எல்லா இடத்துலையும் இது பரவி போயிருக்கிறது. இன்றைக்கு விழுப்புரம் மேல்பாதி கிராம திரௌபதி அம்மன் கோவில் சீல் வச்சு பூட்டியிருக்காங்களா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் என்ன ஆச்சு? அதே மாதிரி கரூர் மாவட்டத்தில் வீராணம்பட்டி காளியம்மன் கோயில் 2023 ஜூனில் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள், பட்டியலின மக்கள் உள்ள போகக்கூடாது, அங்க பிரச்சனையான பிறகு அந்த கோயிலுக்கும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்குநேரி, நெல்லை நாங்குநேரியில் பள்ளி மாணவன், நம்ம இதை எங்க எடுத்துட்டு போறோம்னா, பள்ளி மக்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தல. ஒரு தகவலை ஒரு உரிமை சட்டத்தில் ஒரு போன வருஷம் வந்து போட்டாங்க. அதில் என்ன வந்திருக்குதுன்னா, 5916 வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது. 570 வழக்கல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து முன்னேறிய மாநிலம், சமூக நீதி மாநிலம்னு சொல்கிறோம். 570 வழக்கல் காவல்துறையில் நிலுவரிக்கிறது. ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, கடந்த 30 ஆண்டுகளாக 11% வன்கொடுமை, SC ST வன்கொடுமை வழக்குகள் தான் நிரூபிக்கப்பட்டிருக்குது. 11%, 89% ஆதாரம் இல்லைன்னு விடுதலை செய்யப்பட்டிருக்குது. அப்போ வழக்கறிஞர்கள் என்ன செய்கிறாங்க? அப்போ என்னன்னா, நம்ம கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறோம், மாநில அளவில் கண்காணிப்பு குழு அது கூட்டம் நடத்தணும், ஆண்டுக்கு 2 முறை கூட்டம் நடத்தணும். கடந்த 30 வருடங்களாக 60 முறை கூட்டம் நடத்தி இருக்க வேண்டும். இவர்கள் என்னன்னா 3 முறை தான் நடத்தியிருக்கிறாங்க 30 ஆண்டுகளாக. மாநில அளவில், மாவட்ட அளவில் ஆண்டுக்கு 4 முறை இந்த SC ST வன்கொடுமை தடுப்புக்காக கண்காணிப்பு குழு அவங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியா 4 முறை ஆண்டுக்கு கூட்டம் நடத்தணும். இப்போ கடந்த 2 வருஷமா சில மாவட்டத்தில் கூட்டமே நடக்கல, சில மாவட்டத்தில் 2 முறை தான் கூட்டம் நடந்திருக்குது, சில மாவட்டத்தில் 1 முறை தான் கூட்டம் நடக்குது கண்காணிப்பு. அப்போ இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம்ன்றதை நம்ம ஏட்டளவில் மட்டும் இருக்குது, அது கிராமப்புறம் வரைக்கும் போல. இன்னொன்று அரவிந்தாசன், நம்ம வந்து பள்ளிகளை படிக்கும்போது மாரல் சயின்ஸ் பீரியட்னு ஒன்று இருக்கும், இன்றைக்கு அது இல்லை. அப்ப அந்த மாணவர்கள் மத்தியில் நம்ம என்ன கொண்டு வரோம்? அவன் எதுக்கு அந்த வீடு புகுந்து ஒருத்தனை வெட்டுறான், சின்ன துறைன்றவனை நாங்குநேரில் அவன் தங்கையும் வீடு புகுந்து பட்டியலின மாணவரை வெட்டலாம். அதற்கு கொடுத்திருக்கிற நிவாரணம் என்ன தெரியுமா? நம்ம அந்த மாணவர்களுக்கு அரசு செலவிலேயே நம்ம அமைச்சர் சொல்லிட்டார், நாங்கள் வந்து அவங்களுக்கு படிக்க வைக்கிறோம் அப்படின்னு. பெருமை. ஆனால் பள்ளி வேற பள்ளிக்கு மாத்துறாங்க.
அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டவன் வெட்டுண்ட மாணவனும் அவன் தங்கையும் அந்த பள்ளியில படிக்க முடியாது, வேற பள்ளிக்கு மாத்தியாச்சு. அவங்க அம்மா அங்க வேலை செய்துட்டாங்க, அங்க சத்துணவு கூடத்தில், அவங்களுக்கு வந்து வேற இடத்துல மாத்தியாச்சு. அப்ப என்னன்னா பாதிக்கப்பட்டவன் வேற இடத்துல மாறி போறான். அப்ப யார் பாதிப்பு உள்ளாக்குனாங்களோ அவங்க அந்த பள்ளியிலே இருக்க போறாங்க. இந்த அப்ரோச் வந்து நம்மளுக்கு மாறணும். அப்ப கிராமப்புறம் எல்லாமே இது எடுத்துட்டு போனோம். ஒரு வேங்கை வயல் இல்ல, எல்லா இடத்துலயும் இது நடக்குது. ஒரு இடத்துலயாவது இரும்பு கரம் கொண்டு அரசாங்கம் ஓட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ ஆசைப்படாமல் நடவடிக்கை எடுத்தால்தான் இதுல தீர்வு கிடைக்கும். மற்றபடி இது கலவரம் வந்துருமோன்னு பயந்து போயிருந்தால் எல்லா இடத்துலயும் புத்துல இருந்த பாம்பு மாதிரி இது இருக்கதான் செய்யுது எல்லா கிராமத்திலையும். இதை மாற்ற வேண்டும். ஓகே சார், ஓகே, நான் பேசலாம் சார் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். நேரில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். சத்தியத்தின் முத்து சிதறல்களாய் முன்னணி தொலைக்காட்சிகளில் ஒளி வீசும் எங்கள் சத்தியத்தின் விதைகள் ஊடக உலகின் முன்னரையில் கோலோச்ச விரும்பும் ஆர்வலர்களுக்கு வணக்கம் சத்தியம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது. வாய்ப்புகளை வழங்கும் சத்தியம் தொலைக்காட்சியின் பயிற்சி பட்டறை உங்கள் கனவுகளை மெய்ப்பிக்கும் சத்தியம் தொலைக்காட்சி 100% வேலை வாய்ப்புடன் கூடிய ஒரு வருட பட்டய படிப்பு, டிப்ளமா இன் மீடியா ஆர்ட்ஸ். தொடர்புக்கு 9500013333 9600005125. நேரிலே சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. ஹென்றி தீபன் சார், ஒரு 2 விஷயம் கொஞ்சம் நான் கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இந்த உண்மை கண்டறியும் சோதனை ஒரு 10 பேத்துக்கு நடத்துறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. அந்த சோதனைக்கு ஆளாகக்கூடிய நபர்கள் அதுக்கு ஒருவேளை எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள் அப்படின்னா அந்த சோதனையை காவல்துறையால் செய்ய முடியுமா? சார், நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது. ரெண்டாவது, இந்த விவகாரத்தை வந்து சிபிஐக்கு மாற்றணும், உங்களால முடியலன்னா நீங்க தயவு செஞ்சு சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு திரு ராமதாஸ். அது ஏற்கக்கூடிய ஒரு கோரிக்கை தானா? நான் இப்போ இந்த 2வது கோரிக்கையிலிருந்து முதல்ல இதுக்கு வரேன். நீங்க இது வந்து முதல்ல லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் சிபிசிஐடி வருது. வழக்கு சிபிசிஐடி இருக்கும்போதுதான் உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு போடுவதன் காரணமாக உயர் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பும் ஏற்படுகிறது. உயர் நீதிமன்றம் தன்னுடைய அந்த பாரத்தை தானே சுமந்து கொள்ளக்கூடாது என்ற காரணத்திற்காக ஓய்வு பெற்ற ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை இதை ஒரு ஒன் மேன் கமிஷன் கண்காணிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதுதான் பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட்ல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எடுத்துக்கொண்ட சாம்பிள் சரியா புரியுது. இதான் இஷ்யூ. எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர்கள் மிக தெளிவாக கூறிவிட்டார்கள். உயர் நீதிமன்றம் மிக கடுமையான வார்த்தைகளில் போய்கொண்டிருக்கக்கூடிய ப்ரோக்ரஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனை வந்து விமர்சனம் செய்திருக்கின்றது. உண்மைதான். ஆனா எதை பாட்டம் ஆஃப் த ட்ரூத் என்னன்னா, மிக முக்கியமாக பார்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இதுல எடுத்துக்கொண்ட சாம்பிள் எது, எந்த சாம்பிளை வந்து டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்புறாங்க சார், அதுதான் மிக முக்கியமானது. சார், ஒரு சின்ன சந்தேகம் தான் சார் கேட்கிறேன் சார். ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு கிரைம்ல கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸை போல இப்ப நீங்க கேட்கக்கூடிய இந்த சாம்பிள் எதுல இருந்து எடுத்தாங்க, எந்த சாம்பிள்னு கேக்குறீங்க இல்லையா? இப்ப அந்த தண்ணி தொட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட சாம்பிளாக கூட இருக்கட்டுமே, அது ஒருவேளை எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த சாம்பிள் தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரத்தையும் நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் சமர்ப்பிக்கப்படலையா சார்? அதாவது லோவர் கோர்ட், எஸ்சி கோர்ட்ல, ஸ்பெஷல் கோர்ட்ல இருக்கக்கூடிய அப்ஜெக்ஷன் என்னன்னா, எடுக்கப்பட்ட சாம்பிள் எடுத்ததற்கான விட்னஸஸ் எதுவுமே கிடையாது. சாட்சி இல்ல, சாட்சி இல்லை. அங்கே அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. சரி, அப்ப எது எதோட மேட்ச் ஆகும்?
நீங்க அதுக்கு பின்பாடு என்ன நீங்க விஷயங்களுக்குள்ளார இறங்கினாலும் லை டிடெக்டர் டெஸ்ட் நீங்க பின்னாடி போனாலும் இஷ்யூ என்னன்னா உங்க டிஎன்ஏ டெஸ்ட் நெவர் மேட்ச். ஓகே. அதனாலதான் நான் சொன்னது, டாக்டர் ராம்தாஸ் சொன்ன விஷயத்துல வந்து கண்டிப்பாக நமக்கு நிறுவனமாக வேண்டிய டாக்குமெண்டேஷன் தேவையில்லை. அந்த ப்ரொட்டஸ்டே எஸ்சி கோர்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டே அதுதான். ஓகே சார், முதல்ல இருந்து திசை திரும்பி போனதுக்கு எடுத்துக்காட்டு, சரி, மாவட்ட ஆட்சித்தலைவர் முதலில் போனவுடன் டெம்பிள் என்ட்ரியை இஷ்யூ ஆக்குறாங்க. ஓகே. டெம்பிள் என்ட்ரியை வந்து இதை மறைப்பதற்காக டெம்பிள் என்ட்ரிக்குள்ளார போறாங்க. இது 26ஆம் நடந்த சம்பவம் கிடையாது. 26ஆம் தேதி எஃப்ஐஆர். மருத்துவமனைக்கு குழந்தைகள் சென்ற தேதி 16ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், அன்று இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த வாட்டர் டேங்கை வந்து சுத்தம் செய்வதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்தாங்க. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் அந்த பைப்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு முயற்சி எடுக்காத காரணத்தினால் 26 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண பிற்பாடு ஜனவரி மாசத்திலும் பலர் நோய்பட்டார்கள் என்பது பதிவு செய்யப்பட்ட உண்மை, கிராமத்தில் இருக்கக்கூடிய உண்மை. ஆக இது வந்து திசை திருப்புவதற்கு பல விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர். புரியுது. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய காஸ்ட் சம்பந்தமான சில ஆப்சர்வேஷன் சொல்லுவாங்க, நான் அதுக்குள்ளார போக விரும்பவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். நீங்க எதுக்கு டெம்பிள் என்ட்ரியை கொண்டு வரீங்க அந்த இடத்துல? உங்களுக்கு முன்னாடி ஒரு குற்றத்தை அவர்கள் சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அந்த நேரத்திலேயே உடனடியாக காவல்துறைக்கு எந்த சிரமமும் ஏற்படுத்தாமல் ஃப்ரீ இன்வெஸ்டிகேஷன் கொண்டு போக போட்டிருந்தா the accused would have been arrested by now. கைகளை கட்டி விட்டு நீ விசாரணை செய்யும் சொன்னா எப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க? சரி. பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் வித் போலீஸ் should stop. அதுதான் இஷ்யூ. இரண்டாவது இஷ்யூ, ஜாதிய பாகுபாடு உள்ள தமிழகத்தில் அந்த ஜாதிய பாகுபாட்டு கருத்துக்களை தூக்கி எறிவதற்காக இந்த சமூக நீதி அரசு முறையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கல. மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி ஆணையம் ஒன்று. இந்த எஸ்சி எஸ்டி ஆணையம் என்ன செஞ்சிட்டு இருந்தது? எதுக்கு நம்ம சிபிசிஐடி மட்டும் கேட்கிறோம்? எதுக்கு நம்ம ஜஸ்டிஸ் சத்யநாராயண் வரணும்? ஜஸ்டிஸ் சிவகுமார் தலைமையில ஒரு எஸ்சி எஸ்டி ஆணையமே செயல்படுது. அந்த ஆணையம் என்ன செஞ்சிருக்கு? மனித உரிமை ஆணையம் ஒண்ணு இருக்கு. அந்த மனித உரிமை ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதுல வந்து பலர் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. எஸ்சி எஸ்டி சட்டத்தை அமுலாக்கம் செய்ய வேண்டும் என்றால், முறையாக அமுலாக்கம் செய்ய வேண்டும் என்றால், இது வந்து வழக்கு துவக்கத்தில் இருந்து பாதுகாப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழக்கறிஞர் உதவி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாலுகாவிலும் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி காம்பிடன்ட் அட்வொகேட்ஸ் ஒதுக்கப்பட வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. இது ரொம்ப ரொம்ப தேவை. இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரிசால நடத்தப்பட்டு இருக்கிறது. புகார் பதிவு செய்யும் போது உங்களுக்கு தரமான ட்ரெயின் பண்ணப்பட்ட வழக்கறிஞருடைய உதவி துவக்கத்திலிருந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. புரியுது. இவ்வளவு கன்விக்ஷன்ஸ் குறைவா இருக்குன்னு மிக பொறுப்புடன் வழக்கறிஞர் நண்பர் கூறினார். 10-11% நான் கேட்கிறேன், எத்தனை வழக்குல மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் போய் எங்களுக்கு அரசு நியமனம் செய்த வழக்கறிஞர் தேவையில்லை அவர்கள் சாய்ந்து விட்டார்கள், ஆகவே நான் இந்த வழக்கறிஞரை நியமனம் செய்ய விரும்புகிறேன், அவர் முறையாக வழக்கறிஞராக என்னுடைய வழக்கை நடத்தக்கூடிய வழக்கறிஞராக இருக்க வேண்டும் என்ற மனுக்கள் எத்தனை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நிலுவையில் இருக்கு இன்று வரை? ஏன் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்த முடிவுகளை எடுக்காம இருக்காங்க? கவர்மெண்ட் வந்து இதுல வந்து தலையீடு செய்திருக்கிறார்கள். அரசாங்கம் தலையீடு செய்திருக்கார். நான் குறிப்பிட்ட அந்த காஞ்சிபுரம் பள்ளிக்கூட எக்ஸாம்பிள், அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மேல் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அந்த உத்தரமேரூர் எம்எல்ஏ சுந்தர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? அங்கேயும் ஒரு வாட்டர் டேங்க எவிடன்ஸே இல்லாம இடித்ததற்கு காரணம் என்ன? இது மாதிரி டேங்கை இடிப்பதன் மூலமாக சாதிய பாகுபாடு போகாது. எனக்கு முன்னால் பேசிய நண்பர் அவர்கள் மிக தெளிவாக கூறினார். இது ஊறி போயிருக்கு. நீங்க இது சமூக நீதி அரசு அதுக்குரிய கவனம் செலுத்தாமல் மற்ற அரசியலுக்குள் நீங்கள் பேசுவது தவறு. தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்றால்
பள்ளிகளில் சமத்துவம் சார்ந்த கல்வியை கொண்டு செல்லுங்கள். ஓகே சார், ஓகே. பள்ளிகளில் சமத்துவம் சார்ந்த கல்விகளை போதிக்கக்கூடிய சரியான ஆசிரியர்களை தயார் நிலைப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் அடுத்த சமூகமா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆச்சும் இந்த சாதிய பாகுபாடை உள்வாங்காத ஒரு சமூகமாக இருக்கும். பள்ளிக்கூடத்துல போய் மனித உரிமை கல்வியை நடத்தியவர். ஓகே சார், ஓகே 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 சார். பல பள்ளிகளில் புரியுது. SC வகுப்பு பள்ளிகளை நடத்தியவர்கள். அது இல்லாம வெறும் இது போன்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் வைத்துக் கொண்டு போலீசுடைய கைகளை கட்டி இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி தவறான பாதையில் தமிழகத்தை கொண்டு செல்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பொறுப்புடன் எச்சரிக்க விரும்புகிறேன். ஓகே சார், ஓகே ஓகே. சூரிய பிரகாசம் சார், ஒரு ட்ரக்கை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். ஒரு ட்ரக், இப்போ ஹெராயின், கொக்கைன் பிடிக்கிறாங்க அப்படின்னா அதோட அது எந்த அளவு பவரானது, உண்மையானது, அதோட வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு அதை லேப் டெஸ்ட் அனுப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிஸ்போசல் கமிட்டி போட்டு அதை டிஸ்போஸ் கூட பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு எங்கே யார்கிட்ட அந்த சாம்பிளுக்கு ஒரு லேபுக்கு அனுப்புவாங்க. இதெல்லாம் சட்ட நடைமுறை நமக்கு ஓரளவு தெரிஞ்சது. இந்த கேஸ் இது கொஞ்சம் புது கேஸாக இருக்குது. இதை ரொம்ப நாள் வச்சிருக்கவும் முடியாது. இது நீங்கள் ஒரு மலை உருண்டை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சார் சொல்கிறது எனக்கு இதில் புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எடுக்கப்பட்ட இந்த டாய்லெட்னுடைய சாம்பிள் நீங்க சாம்பிளுக்கான விட்னஸே இவங்க காட்டலங்கிறாங்க. எனக்கு அது புரியல சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க 27 ரெக்கவரின்னு ஒன்று இருக்கு. சரி, ஒரு குற்றம் சாட்டப்பட்டவன் ஒருத்தனை கைது பண்ணா அவன் கன்ஃபெஷன் கொடுப்பான். கன்ஃபெஷன் கொடுக்கும்போது இந்த இடத்துல நான் வெட்டின கத்தியை அவனை கொலை பண்ண கத்தியை இந்த ஆத்துல போட்டிருக்கேன், இந்த புதர்ல போட்டிருக்கேன்னு சொன்னா அப்போ போலீஸ் என்ன செய்யணும்னா 2 விட்னஸ் சாட்சியத்தை அதை வச்சுட்டா அதை 27 ரெக்கவரி நாங்கள் கிரிமினல் சைட்ல சொல்லுவோம். அந்த செக்ஷன் 27 ரெக்கவரி வரும்போது நாளைக்கு கோர்ட்ல வரும்போது சாட்சிங்க சொல்லுவாங்க. போலீஸ்ல அவன் கன்ஃபெஷன் கொடுக்கறது அது இன்அட்மிசிபிள், அதை ஒத்துக்க மாட்டாங்க. பட் இவன் கொடுத்த கன்ஃபெஷன்ல போயிட்டு ரெக்கவர் பண்ணும்போது அங்க சாட்சி ஆமா இவர் தான் காட்டினாரு இந்த இடத்த, அதை வச்சு கத்தி எடுத்தா அதான் அவங்க எடுத்துக்குவாங்க. இந்த கேஸ்ல யாரையும் கைது பண்ணல. இல்ல சார், இந்த கேஸ்ல கைது பண்ணாததுனால கைது என்ன செய்திருக்கணும் போலீஸ் உடனே அந்த சாதாரணமா இது மாதிரி என்ன தலையாரியை கூப்பிடுவாங்க. அப்படி எல்லாம் ஊரில் இருக்க 2 பெரிய மனுஷனை கூப்பிடுவாங்க. நீங்கள் இவ்வளோ சீரியஸ் அஃபென்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். குழந்தை கூட தெரியும் மலம் கழிக்கிறது, அந்த தண்ணிகளை எவ்வளோ பெரிய கொடுமையான இதுன்னு சொல்லி. நீங்கள் இவ்வளோ சென்சிட்டிவ் மேட்டரில் 2 நியூட்ரலோ ஒரு இண்டிபெண்ட் விட்னஸே எடுத்து இல்லை நீங்கள் நாளைக்கு இது பண்ணணும், அது சீஸ் பண்ணணும் இல்லை ரெக்கவர் பண்ணணும். நாளைக்கு ரெக்கவரியாக சேலஞ்ச் பண்ணுவானே கிடையாது. யார் முன்னாடி எழுதுறது அஃபிஷியல் விட்னஸ் எடுத்தாங்க, அதனால அது மலமே கிடையாது. நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறீங்க? பிரச்சனை இப்ப அவர் சொல்ற மாதிரி இங்கதான் இத லாங் டைம் இது வச்சுக்கலாம். அது ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாது. ட்ரை ஆனாலும் வச்சுக்கலாம். ஆமா, அதுக்கு கெமிக்கல்ஸ் இருக்கு, அதை போட்டு வச்சுக்குவாங்க. ஆமா, அது ப்ரெசர்வேட்டிவ் வச்சு அதை வச்சுக்குவாங்க. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆமா, நிறைய அஃபென்சஸ் நீங்க 302 பார்த்து என்ன செய்யணும்னா ரொம்ப சீசன்டு மர்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கத்தியை போடும்போது ஆடை வெட்டின கத்தி, மாடை வெட்டின கத்தி எடுத்து போட்டு போயிடுவானுங்க. ரெக்கவரியில் அந்த கத்தி தான் வரும், உண்மையான கத்தி வராது. நாளைக்கு CFSL ஹைதராபாத்துக்கு போக சொல்லுவான் இது ஹியூமன் பிளட் கிடையாதுன்னுவான். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் இவ்வளோ சென்சிட்டிவ் மேட்டரில் கவர்மெண்ட் எவ்வளோ சீரியஸாக இருந்திருக்கணும். IAS ஆஃபீஸர் ஒருத்தர் வராரு, அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, அவர் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வராருன்னா அவங்களுக்கு கொஞ்சமாவது சட்ட அறிவு இருக்கும். இவ்வளோ பிரச்சனையில் இருக்கும்போது நான் ரெக்கவர் பண்ணுறது ஒரு இண்டிபெண்டன்ட் விட்னஸஸ் முன்னாடி பண்ண வேணாமா? ஏன்னா விட்னஸ் அக்யூஸ்ட் யாருன்னு தெரியாது. நான் இன்சிடென்ட்டுக்கு விட்னஸஸும் கிடையாது. எல்லாமே ஒரு பெரிய இதுதான் இருக்கு. சார்ல சொன்னதுல ஒரே ஒரு கருத்து மாத்திரம் இந்த கேஸ் உடைஞ்சிரும், அதுல என்ன சந்தேகம்? அப்படியா? ஆமா, அன்லஸ் கேஸ் எடுங்க ஸ்ட்ராங்கா போட்டு நீங்க எல்லாத்தையுமே பண்ணி நீங்க ப்ரூவ் பண்ணணும். இல்லை அங்க ரெக்கவர் பண்ண மலமும் இங்கே இது இவரு நீங்கள் சொல்கிறீங்களா DNA டெஸ்ட்டு அதெல்லாம் மேட்ச் ஆகணும். இல்லை எதுவுமே ஆகாத எப்பயோ ரெக்கவரியே அடிபட்டுச்சுன்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக எல்லாமே அடிபட்டுருமே. ஆனால் ஒன்று சார் சொன்ன மாதிரி நீங்கள் சந்தேகத்தை அடிப்படையில் இதில் மாதிரி மேட்டர்லாம் யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியும். அது நாளைக்கு வெறும் கான்சிக்வன்சஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும், பெரிய இதுவாக இருக்கும். இதில் கான்கிரீட் எவிடன்ஸு இவங்க தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். இது டிலே ஆனாலும் பட் இதுக்கிட்ட இது இன்னார்டினேட் டிலே. ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இது இந்த மாதிரி டார்டி இன்வெஸ்டிகேஷன் சொல்கிற அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன். ஏன்னா அவங்ககிட்ட சீல்டு கவரில் போலீஸ் எல்லாத்தையுமே சீல்டு கவரில் தராங்க.
அவர் சீஃப் ஜஸ்டிஸா கேட்குறாரு, எதுக்கு சீல்டு கவரில் நீங்கள் என்கிட்ட இதை தரீங்கன்னு சொல்லி. ஓகே, ஆமாம், இல்லை சென்சிட்டிவ் மேட்டர்னு சொல்கிறாங்க. அதை படித்து பார்த்துட்டு தான் அவங்க வந்து டாடி இன்வெஸ்டிகேஷன்றாங்க. ஸோ அதில் வந்து இதில் என்ன எல்லாமே பெரிய மர்மமாக இருக்குது. இதை வந்து நம்ம எல்லாருமே சந்தேகப்படுற மாதிரி இது வந்து போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ப்ராப்பர் சேனலில் தான் போகுதான்றது. ஏன்னா சின்ன ஊர் சார், சென்னையில் நடந்தால் கூட வந்துட்டு ராயபுரத்துலேருந்து ராயப்பேட்டில் ஒருத்தன் பண்ணிட்டான்னு சொல்லலாம். அது சின்ன ஊர், ஒரே ஒரு தெரு தான் இருக்குன்றாங்க. இதில் எல்லாமே சொல்கிற மாதிரி வந்துட்டு இது மனித குலத்துக்கு எதிரான மிகப்பெரிய கொடுமை என்ற அது தவிர்த்து இன்னொரு ஆஸ்பெக்டையும் பார்க்கணும். நீங்கள் எதுக்கு சார் தண்ணியை கூட வந்து எல்லா ஜாதிக்கும் வந்து ஈக்குவலாக தர முடியாத, எல்லா சமுதாய மக்களும் ஈக்குவலாக தர முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்க மாட்டேது. நம்ம வெட்கி தலை குனியணும். ஏன்னா அவருக்கு மேல் ஜாதி தண்ணி தொட்டி விட்டு அவங்க தண்ணி திறந்து விட மாட்டேன்றாங்கன்றது கம்ப்ளைண்ட்டில் இவங்களுக்கு தனியாக தண்ணி தொட்டி தராங்க. இவங்க தண்ணி தொட்டி தனியாக வந்தால் இந்த பிரச்சனை வருது. ஸோ இதை வந்து மக்கள்கிட்ட வந்து மனமாற்றம் வந்து மக்கள்கிட்ட இருந்து வரணும். சார் சொன்ன மாதிரி வந்து இதை வந்து நீங்கள் வந்து 5ஆம் கிளாஸ்ல இருந்தே குழந்தைங்க புரிஞ்சுக்கிற ஏஜில் இருந்தே இந்த சமுதாய சீர்கேடுகளை நீங்கள் சொல்லி கொடுத்தா தவிர இது வந்து நானும் மனிதான், அவங்க இங்கே வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். வந்து பிறக்கும் போது எல்லாமே வந்து ஒரே அம்மா வயிற்றுலேருந்து தான் பிறக்கணும். அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் தான் சாதிய வேறுபாடுகள்லாம் வருது. இப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம அதை சொல்லி தரணும். அந்த வில்லேஜில் இப்போ முன்னெல்லாம் படிப்பு கிடையாது ஒத்துக்குவோம். பட் இப்போ கல்வி அறிவு வளர்ந்துட்டு இருக்கு. அதில் கொண்டீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இது சமுதாயமா. அதில் இப்போ 4 விட்னஸஸ் வந்திருப்பாங்க இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி. ஆமாம், இப்போ குழந்தைகள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து சாதி இதில் வந்து அந்த வலையில மாற்றுறதுனால தான் வந்து யாரும் காட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. இதை வந்து முறையாக பண்ணோம்னா வந்து தமிழக அரசுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பட் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணால் ஒன்றுமே நடக்காது. ஆமாம், ராஜாராம் சார் எவ்வளவோ வழக்குகள் வந்து ரொம்ப வித்தியாசமான குற்றங்கள், எப்படி ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோ குற்றவாளிகளை எல்லாம் கூட காவல்துறை பல விசாரணையின் மூலமாக கண்டறிந்திருக்கிறது. ஆனா இந்த தண்ணி தொட்டியில வந்து இந்த மலத்தை கலந்த இந்த வழக்கு அப்படிங்கிறது தமிழ்நாடு போலீஸ்க்கு ரொம்ப புது கேஸா இது, இல்ல இதுக்கு முன்னால இந்த மாதிரியான வழக்குகள் காவல்துறை கையாண்டிருக்கா சார்? சார் இந்த கேஸ பொறுத்தவரை சார் பேசல சொன்னாங்க 27 ரெக்கவரின்னு. அதான் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணா அந்த அக்யூஸ்டோட ஒப்புதல் வாக்குமூலத்தின்படி லீடிங் டு ரெக்கவரி, அது வந்து 27 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம் ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வேற. இது வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்த போய் பாக்குறாங்க. பார்வை மகஜர்னு தயார் பண்ணுவாங்க. அந்த பார்வை மகஜர்ல என்ன இருக்கும்? தொட்டி இருக்கு, தொட்டியில வந்து மூடி இருக்கு, உள்ள தண்ணி இருக்கு, அதுல மலம் வந்து உருண்டையா இருக்குது அப்படிங்கிறத போட்டோ எடுத்துட்டு அதை வந்து பார்வை மகஜர்ல மென்ஷன் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய பொருள்களை கைப்பற்றுவாங்க. அந்த பார்வை மகஜர்ல சொல்லப்பட்ட பொருள்களை 2 இண்டிபெண்டன்ட் விட்னஸ் மூலமா அவங்க கையெழுத்து போட்டு மகஜர் எழுதி கைப்பற்றி அதை கோர்ட்ல கட்டுவாங்க. கோர்ட் மூலமா அந்த கெமிக்கலுக்கு அனுப்பணும்னா கெமிக்கல் லேபுக்கு அனுப்புறதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. அதை பண்ணலன்னு சொல்லிதான் ஹென்ரி டிபென்ஸ் சார் சொல்றாரு. பட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அந்த ஃபைல பார்த்ததான் தெரியும். ஆனா அது அப்படி இல்லாம அதுக்கு கம்பேர் பண்ணதுக்காக வேற மாதிரிகளை எடுத்து அனுப்ப முடியாது. ஆல்ரெடி ஒரு மாதிரி இருந்தாதான் அந்த மாதிரிக்கு இதுக்கு ஒத்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு வேற சாம்பிள்ஸ் எடுத்து அனுப்ப முடியும். ஒரிஜினல் சாம்பிள் எடுத்து அனுப்பிச்சாதானே அதை வந்து கம்பேர் பண்ணவே முடியும். அது இல்லைன்னு சொல்றாரு. அது என்னங்கிறது எனக்கு தெரியல. அப்படின்னா அனுப்பவே முடியாது. கோர்ட்டே அனுப்பாது. கோர்ட் மூலமா தான் அனுப்பிச்சிக்க முடியும். கோர்ட்டே வந்து அனுப்ப மாட்டாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு சாம்பிள் அனுப்பப்பட்டிருக்கு, அது கூட இதை வந்து கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிதான் அனுப்புவாங்க. இன்வெஸ்டிகேஷன் அது ஒரு தனி ஒரு பெரிய விஷயம். அதுல வந்து என்னன்னா இதுல ரொம்ப டிலே 1 இயருக்கு மேல ஆயிருக்குது. ரெண்டாவது வந்து நீதிமன்றத்துக்கு வந்து நம்ம காவல்துறை மேல வந்து இந்த அளவுக்கு இது கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவநம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அப்படி இருந்தாச்சுன்னா சிபிஐக்கு போங்க. சிபிஐனா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் உள்ளது. அப்ப வந்து பிரச்சனைகள் வருது. அவங்களுக்கு வந்து எந்த ஜாதியை சேர்ந்தவங்க அரசு பண்ணி அதுல எந்த பிரச்சனை வரப்போறது அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அப்படி கூட ஒப்படைக்கலாம். ஆனா அந்த விஷயத்துல என்னை பொறுத்தவரை காவல்துறை வந்து ரொம்ப டிலே பண்ணிருக்காங்க. ஆனா வந்து அவங்க பண்ணக்கூடியது வந்து ஒண்ணுமே அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மட்டுமே ப்ரூஃப்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து அடுத்த இன்னொரு டெஸ்ட் சொல்றாங்க பாத்தீங்களா, அது வந்து லீடிங் டு, அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் லீட் பண்ணலாமே தவிர அதை வந்து ஒரு எவிடன்ஸா எடுக்கவே முடியாது. நார்காட்டிக் டெஸ்ட் வந்து. ஆக காவல்துறையில வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சாட்சிகளை விசாரிச்சதுல தெரியக்கூடிய விஷயங்கள். ரெண்டாவது வந்து அவ்வளவு உயரத்துல வந்து இறந்து அதுல கொண்டு போய் கலந்துருக்காங்க. அதுல வந்து பெண்களோட மலம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு மேல போய் அவ்வளவு பெரிய டேங்க ஓபன் பண்ணி பண்ணிருக்காங்க. கீழே இருந்து யாரோ எடுத்து கொண்டு போய் தான் பண்ணிருக்காங்க. அது சின்ன ஊரு, அது வந்து ஒரே கிராமம், ஒரே ஒரு தெரு தான். அது
வேற புது ஆட்கள் அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தா தெரியும் யாரு வந்தாங்க போனாங்கன்னு. டேங்க் மேல ஏறினா நிச்சயமா தெரியும். ஆக இன்வெஸ்டிகேஷன் வந்து இந்த கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணாங்கன்னா நிச்சயமா யாருன்னு கண்டுபிடிச்சு அது யாரா இருந்தாலும் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஓகே 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 பொன்வில்சன் சார், இந்த விஷயம் மீண்டும் வந்து ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஃபெயிலியரு, யாரோடையும் ஒத்து போகலை அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இதை நாம் பேச வேண்டிய தேவை, டாக்டர் ராமதாஸனுடைய அறிக்கையை மையமாக வச்சு பேச வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கு. இந்த வழக்கு வேகம் எடுக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதா? நிச்சயமா எடுக்க வாய்ப்பு கிடையாது. அதாவது இப்போ ராஜாராம் சொன்னது அந்த ஆஸ்பெக்ட் வந்து கரெக்ட். அதாவது எவிடன்ஸ் ஹேஸ் பீன் அப்ரூவ்டு பை த கோர்ட், அதனால தான் அதை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது கம்பேரிசன் டெஸ்ட்டுக்கும் அதுக்காகத்தான் அதை அனுப்பியிருக்காங்க. அப்போ கோர்ட்டு த்ரூவில் தான் அது போயிருக்குது. ஆனால் மற்ற அதில் உள்ள என்ன டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியல. எவிடன்ஸ் இல்லைன்னு ஹென்ரி டிபன் சொன்னார். ஆனால் என்னென்னா கோர்ட்டு முதலே ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், அதை அனுப்பியிருக்காது. அப்போ 31 பேருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அப்போது என்னென்னா இது நடந்திருக்குது. ஆனால் இப்போது போலீஸ் வந்து விசாரணை சரியான பாதையில் போதான்னு எல்லாருக்கும் சந்தேகம். ஏன்னா இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு, அடுத்தது இந்த உண்மை கண்டறியும் சோதனை, இதெல்லாம் வந்து அவசியமா? அவ்வளவு சின்ன ஒரு தெருவில் ஒரு நடந்த நிகழ்ச்சிக்கு உளவியல் ரீதியாக இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக எவ்வளவோ இன்வெஸ்டிகேஷன் வளர்ந்து போச்சு. எத்தனையோ விதத்தில் அவர்களால் கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினாலே ஒரு குற்றவியலை பொறுத்த வரைக்கும் காவல்துறை வந்து உண்மையை சொல்றானா பொய் சொல்றானா உடனே தெரிஞ்சிடும். கிராஸ் வெரிஃபிகேஷன்லேயே ஒருத்தர் பண்ணும்போது தெரிஞ்சிடும். அதனால் இது வந்து போலீஸ், நம்முடைய போலீஸுடைய திறமை, விசாரணை, அதையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி வந்து தடுக்குதோ அப்படின்ற எண்ணம் இருக்குது. இதற்கு வந்து கொஞ்சம் அகன்ற பார்வையாக நம்ம பார்த்தோம்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம், இப்போ நம்ம ஹென்ரி டிபன் மறுபடியும் அதான் சொன்னார், அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இன்னைக்கு இருக்குதுன்னா நம்மளுடைய கொள்கை பிரகாரம் 38 மாவட்டங்கள்லையும் ஒரு சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கணும். அது சட்டம். ஆனால் இன்னைக்கு என்னன்னா 17 மாவட்டத்தில் தான் வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்குது. அதனால தான் அந்த 11% இப்போ கூட ஒரு 5 மாவட்டத்தில் இப்போ அமைக்க போறாங்க. இன்னும் 16 மாவட்டத்தில் செஷன்ஸ் நீதிமன்றங்கள் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை. அந்த நிலைமையில தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இதை வந்து மாற்ற வேண்டும். அடுத்தது என்னன்னா ஜாதி சங்க தலைவர்கள் பிறந்த நாள், ஜாதி சங்க தலைவர்கள் மாநாடு. இதுல நம்ம எத்தனை பார்த்திருக்கோம், சிலைக்கு மாலை போடணும். அப்பாவி கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் கத்திட்டே போறாங்க. அவர்களுக்குள்ள அந்த வெறியை ஏற்படுத்தி விட்டுறோம் நம்ம. அப்போ இதுக்கெல்லாம் வந்து தடை கொடுக்கணும். இந்த ஜாதி சங்கங்கள், ஜாதி மாநாடுகள், ஜாதி தலைவர்களுக்கு மாலை அனுப்புது, இதிலெல்லாம் வந்து பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் ஈடுபடக்கூடாது. அவர்கள் பெற்றோருக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு அகண்ட பார்வையோடு கொண்டு போனால்தான் இந்த வன்கொடுமைகளை நாம் தடுக்க முடியும். இல்லை என்றால் இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இந்த வேங்கை வயல் ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இருக்குது. அந்த வன்கொடுமைக்கு ஒரு உதாரணம். இதுல வந்து நம்ம காவல்துறைக்கு இது மிகப்பெரிய இழுக்குதான். ஒரு கெட்ட பேர் காவல்துறைக்கு. நம்ம இப்ப ஐயா கூட சொன்னாரு, சந்தேகப்பட்டோம்னா நம்ம வந்து இல்ல அவங்க பெரிய கலவரம், இப்படியே சொல்லி எத்தனை நாளைக்கு நம்ம தள்ளி கடிக்க போறோம்? எத்தனையோ கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். காமராஜர் காலத்தெல்லாம் எவ்வளவோ பெரிய கைதெல்லாம் நடந்திருக்குது. அதை இந்த மாதிரி ஜாதிய வன்கொடுமை நடக்கும்போது எத்தனையோ கைதுகள்லாம் நடந்திருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கவில்லை என்றால் நீரு பூத்த நெருப்பாக இருந்து கொண்டு தான் இருக்கும் இந்த ஜாதிய வன்கொடுமை. எனவே இதுல வந்து கண்டுபிடிக்கணும். சிபிஐ கிட்ட கொடுக்கணும் கிடையாது. சிபிசிஐடியே நம்மளுக்கு வந்து திறமையான காவல்துறை தான். அதனால அவர்கள் கைகள் கட்டப்படாமல் விடுதலை செய்யப்பட்டால் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. இந்த விவகாரத்தினுடைய விசாரணைக்கு கொஞ்சம் கூடுதல் அழுத்தம் தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் இந்த தலைப்பை விவாதத்திற்காக எடுத்தோம். நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.